வணக்கம். பாலவின் பார்வையில் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம 1K சப்ஸ்கிரைபர், அதாவது முதல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸை நம்பி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இது வரைக்கும் ஏமாற்றிருக்க மாட்டோம் நம்புகிறேன். அதே மாதிரி இனிமேலும் ஏமாற்ற மாட்டோம். ஓகே, 1K சப்ஸ்கிரைபர் என்ன ஸ்பெஷல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி வந்து காட்டலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. அதாவது 2 பேர் தான் இந்த சேனலை வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவருடைய எஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குற ஃபேஸும் அந்த கண்டென்ட்டும் வந்து டெவலப் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. அது பேக்ரவுண்டில் வந்து அதை வந்து எடிட் பண்ணுறதுல இருந்து, அதில் போடக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து, அண்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, மியூசிக், எல்லா விதமான எடிட்டிங்ஸும் அண்டு அதை வந்து அப்லோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோடைய ஃபவுண்டர் இருக்கார். அவர் தான் இன்றைக்கி அவரை வந்து இந்த 1K ஸ்பெஷலுக்காக ரிவீல் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து நான் வந்து ஆன்ஸ்க்ரீன் வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சார். இன்றைக்கி வந்து நான் அவருக்கு ரொம்ப கம்பல் பண்ணி இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அண்டு கொரோனானால வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து இன்னும் அந்த நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதனால நம்ம வந்து அவரை வந்து விர்ச்சுவலாக, அதாவது ரிமோட்டில் நம்ம ஆன்லைன்லேயே அவரை வந்து இன்றைக்கி வந்து நம்ம சந்தித்து பேச போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் அவரை டைரெக்டாக மீட் பண்ணி பேசலாம். ஓகே கௌதம், ஃபைனலி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன் பாலா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போல் சூப்பராக இருக்கேன். அப்புறம் இத்தனை நாளாக வந்து உங்கள் ஃபேஸை காட்டாமே ரகசியமாக வச்சுருக்குன்னு நினச்சிங்களே, ஏதாவது டார்கெட் வச்சுருந்தீங்களா உங்கள் ஃபேஸை காமிக்கிறதுக்கு? நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்போன்னு தான் இருந்தேன். ஏன்னா நம்ம முதல் முறையாக இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. நீங்களும் அழைச்சிங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். ஸோ இது நம்ம நல்லபடியாக செய்வோன்னு முன் வந்தேன். அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் அப்புறம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கிற முக்கியமான ஆள் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியாமே இருந்தது. ஏன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட்டு கண்டென்ட் ரிவ்யூ பண்ணி வீடியோ எடுக்கிறதோட சரி, அதை வந்து பூரா ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அந்த எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் சேரும். அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததில் வந்து உங்களுடைய பங்கு வந்து பெரும்பகுதி இருக்குது, அதை வந்து மறுக்கவே முடியாது. நன்றி. மோரோவர் இன்றைக்கி நம்ம மீட்டிங்கில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளோட சொல்லலாம். சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லோரும் வந்து க்ரீன் எனர்ஜிக்கு மாறுங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு, க்ரீன் எனர்ஜிக்கு மாறின ஒருத்தரே அதை சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷனையே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட 95% க்ரீன் எனர்ஜி வந்து வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க நம்ம பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது. அது எப்படி வந்து சொல்ல முடியுமா? எதனால் நீங்கள் எப்படி 95% க்ரீன் எனர்ஜின்னு சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட நம்ம வந்து முழுக்க க்ரீன் எனர்ஜின்னு சொல்லலாம். நான் என் சைடில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இப்போ என் மொத்த வீடும் சோலார் பேக்கப் பவரில் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. பேக்கப் பவர்னு தான் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் எப்படின்னா இபி அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து இபி கன்சியூம் பண்ணுறதுக்கு பதிலாக சோலாரும் அதில் வந்து சூரிய சக்தியிலேருந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து பேட்டரியில் சேமிக்கப்பட்டு அப்படி அந்த வகையில் தான் வந்து மொத்தமாக இயங்கப்படுது. ஸோ அந்த வகையில் ப்ராசஸும் நீங்கள் இதில் தான் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் பேசுகிறது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மொபைல் ஃபோன்றதுனால அதில் அவ்வளோவா வந்து பவர் கன்சம்ஷன் இருக்காதுன்றதுனால ஒரு 5% நம்ம அதில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மிச்சபடி வீடியோ எடிட்டிங், ரெண்டரிங், எஃபெக்ட்ஸு எல்லாமே இதுதான் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங். உங்களதும் கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் வந்து ரீசர்ச் பண்ணி பக்காவாக டேட்டா ரெடி பண்ணி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் சைடுமே இன்ஃபர்மேஷன் வந்து பக்காவாக ரெடி பண்ணி தான் வருது. எந்த வேலையுமே எளிமையான வேலை கிடையாது.
ஸோ இது கம்பேரிட்டிவ்லி நம்ம ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்குறப்ப இதில் வந்து ஆகிற பவர் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகம். நீங்கள் எடிட்டிங் யூஸ் பண்ணுற பிசிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இப்போ கரெக்ட். நார்மலாகவே அது கொஞ்சம் அதிகமான பவரை கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு எடுத்துக்கூடிய டைமும் சரி, ரெண்டர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் நல்லாவே ட்ராப் பண்ணும். ரெண்டர்னு கொடுத்தா தான் வந்து நம்ம வீடியோக்கு வந்து உயிர் கொடுக்கும். அப்படி எடிட்டிங் பண்ணி பண்ணுற வீடியோ வந்து ஒன்ஸ் அகேன் யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப பவர் கன்சம்ஷன் இதில் தான் மேக்ஸிமம். ஓகே, அப்போ உங்களுடைய சோலார் பேனலில் வந்து ஒன்லி இந்த பிசி இந்த லெவலில் உள்ளதான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை கொஞ்சம் அதிகமாக வாட்ஸ் உள்ள ஒரு சாம்பிளுக்கு ஏசி அந்த மாதிரி மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி ஹெவி அப்ளையன்சஸ் யூஸ் பண்ண முடியுமா? இது நல்ல கேள்வி. இதுக்கு நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் வரணும். பேசிக்ஸ்னால் நம்ம வந்து முதல்ல இந்த ஆற்றல், அதாவது இந்த பவருங்கிறது வந்து நம்ம எப்படி அளவிடுறோம், நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்மளால் சூரிய சக்தியிலேருந்து எடுக்க முடியுன்றது வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம பயன்படுத்துகிற தினசரி அப்ளையன்சஸ், இப்போ அதான் நீங்கள் கேட்ட மாதிரி மிக்சி கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாட்ஸுன்னு சொல்லுவாங்க. சம் 500 வாட்ஸு, 1000 வாட்ஸு, அந்த மாதிரி 800 வாட்ஸ் இருக்கும் கிரைண்டர். அந்த அளவுக்கு தான் வந்து அதோடைய தேவை இருக்கும். இப்போ என் கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 வாட்ஸ் தேவை. பவர் சப்ளையும், அதாவது சிபியூவும் சரி, மானிட்டரும் சரி. மானிட்டரில் தான் டிஸ்பிளே தெரியும், ஏன்னா இந்த லேப்டாப் கிடையாது, டெஸ்க்டாப் பிசி தான். ஸோ இது தவிர என் மொத்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மாடி இருக்குது. மாடி என்னோடய அண்ணன் வீடு இருக்குது, கீழே நான் அப்பா அம்மா இருக்கோம். ஸோ சொந்த வீடு இருக்குது. இந்த மொத்த 2 வீட்டுக்குமே நான் வந்து 5000 வாட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற ஒரு பொதுவான கணக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரே சமயத்தில் வந்து எல்லா அப்ளையன்சஸையும் யூஸ் பண்ணுவோன்னு கிடையாது. தேவைக்கேற்றவாறு நம்ம இப்போ பகல் நேரங்களில் வந்து மோட்டார் ஓடுவோம். அது வந்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வேணும்னா கிரைண்டரோ மிக்சியோ ஓட்டிக்கலாம். ஏன்னா ஒரே சமயத்தில் ஓட்டினோன்னா கண்டிப்பாக அந்த 5000 வாட்ஸுன்ற அளவை வந்து தாண்டி பயன்படும். பட் நம்ம ஒரு சின்ன எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சூரிய சக்தியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் கன்சர்வ் பண்ணி பிளான் பண்ணி, ஓகே மோட்டார் வந்து இந்த டைம் டு இந்த டைம் ஓட்டிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் மாடி வீடு கீழ் வீடுன்னு 2 மோட்டார் வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பிசி ஓடுறப்ப ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப கணக்கும் பார்க்கல, சில அப்ளையன்சஸ் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். வாட்டேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் பேசிக் லெவலில் மெஷர் பண்ணாலே போதுங்கிறீங்க. போதும். ஆமாம், பெரிய லெவலில் இதுக்கு நமக்கு நாலேஜ் இருக்குன்னு அவசியம் ரொம்ப திங்க் பண்ண வேணாம். எல்லா அப்ளையன்ஸும் போடாமல் இருந்தாலே நம்ம கிட்டத்தட்ட எல்லா அப்ளையன்ஸுமே யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எல்லா அப்ளையன்சஸ்லேயுமே அதோட ரேட்டட் பவர்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை சார்ட்லேயோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு சும்மா கூட்டல் பண்ணியே நம்ம வந்து எவ்வளோ தேவைப்படும்ன்றத பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேனல் சிஸ்டம் நம்ம போட்டுக்கலாம். எதை நம்ம ரன் பண்ணுறோம். இது பேனல்னு பொறுத்த வரைக்கும் நிறைய வகை இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறப்ப கூட பார்ப்போம் நம்ம இன்னும். கண்டிப்பாக. ஏன்னா நான் அதை பற்றி இந்த நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 95% க்ரீன் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுற சேனல் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். கண்டிப்பாக. மோர் ஓவர் இந்த க்ரீன் எனர்ஜி நம்ம எப்படி அப்டைன் பண்ணோம், இல்லை நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணி எந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு டீட்டெயில் டூரே வந்து நானே ரெக்யூஸ் பண்ணலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஃபர்தர் வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு ஃபுல் ஹவுஸும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் வந்து சோலார் பண்ணியிருக்கீங்க, அதில் இருக்க பவர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா ஒர்க்குமே பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நம்ம வந்து அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில் இன்னைக்கு முதலீடு தான். இது வந்து நம்ம ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைஃப் டைம் ரிட்டர்ன்ஸ் அப்படி தான் சொன்னேன்னா இதில் வேறு எந்த ஒரு பெரிய செலவும் இதுக்கு மேலே இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. அண்ட் இது நமக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் பர்டிகுலராக இது வந்து நம்ம சேனலுக்கும் ஒரு முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது சோலார் பவரில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக கூட நம்மளால் ஓரளவுக்கு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய சோலார் சிஸ்டம்ஸ் நீங்கள் என்ன எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது, அதில் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் லாபம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைலைட்டாக பார்த்துருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்.
அண்ட் நிச்சயமா. இன்னைக்கு நம்மளுடைய 1000 சப்ஸ்கிரைபர், ஓகே 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து எல்லாம் நினைக்கலாம், ஏன்டா ஒருத்தர் திட்டிட்டு நடத்துகிற சேனலே மில்லியன் சப்ஸ்கிரைபர் போயிடுச்சு, நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபருக்குலாம் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, மக்களுக்கு உருப்படியான கண்டென்ட், அதாவது யூஸ்ஃபுல்லாக இந்த சேனலை பார்க்கக்கூடிய ஒரு 5 பேரோ 10 பேரோ இருந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த ஒரு நோக்கத்தோட போகிறதுனால நம்மளுடைய க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த விதத்தில் நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை நம்பி நம்ம சேனலை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதே வந்து நான் நமக்கு ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன். நிச்சயமா. ஸ்டில் வந்து இன்னைக்கு யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை வந்து வெறும் கேளிக்கைக்கு மட்டுமே பயன்படுத்துறதுக்கும் அண்டு டைமை வந்து என்டர்டெயின்மெண்ட்டா. ஆமா. நேரத்தில் இதே யூடியூப்பை யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் நாலேஜையும் கெயின் பண்ணிக்கலாம், அதுலேருந்து ஏதாவது நமக்கு உருப்படியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கத்துக்கலாம். நோக்கத்தோட தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட்ஸோடு நம்ம போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுடைய பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட ஒரு பேஷன், நம்ம வந்து ஒரு இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை இன்னும் செஞ்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு நாள் நல்ல ரீச் கிடைக்கும். அன்னைக்கு வந்து நம்ம சேனலை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இது நம்ம வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த செலிப்ரேஷனாக தான் இன்றைக்கி நம்மளோட க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டே வந்து நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த சேனலுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த க்ரீன் எனர்ஜி நடத்துறதுக்கு முன் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அஸ் அ கோ ஃபவுண்டராக உங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. கூடிய சீக்கிரம் உங்களுடைய அந்த சோலார் சிஸ்டம்ஸ் வந்து நாங்கள் பார்வையிடுறதுக்கு வர்றோம் விர்ச்சுவலாக. ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே வேறு இடத்துல பிரிஞ்சு இருக்க வேண்டியிருக்கிறதுனால நம்ம வந்து விர்ச்சுவலாக உங்களுடைய டூர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அண்டு இனிமேல் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே வந்து முதல்ல ஒரு நன்றி. அண்டு இன்றைக்கி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் கௌதம், நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? முதலில் இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப மிக்க நன்றி. ஏன்னா இதில் வந்து பாலா அவர்களோட பேச்சு திறனும் இருக்குது, என்னுடைய சிறிய அளவு ஆற்றல் திறனும் இருக்குது. சிறிய அளவில் இல்லை, நீங்களும் பெரிய அளவில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்னால் தனியாக வந்து ரெண்டு கையும் சேர்ந்தாதான் சத்தம் வரும் அப்படிங்கிறது நம்ம சேனல் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். நிச்சயமா. அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செய்து பாலாவின் பார்வைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக நாங்கள் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் இருக்கும். ஓகே, அப்போது மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலா அண்ட் கௌதம். நன்றி.